இந்த ஹோட்டல் தான் இப்போ நாங்கள் வந்து தங்கியிருந்த ஹோட்டல் காஸ்மோஸ். இது வந்து இப்போ சென்ட் பீட்டர்ஸ்பர்க். And in which area do you work in Chantai? This is the bridge that I told you. Connects the mainland to the island and also plays the role of a dam. Plays the role of இப்போ நம்ம வந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஐலாண்டு. இந்த ஐலாண்டில் வந்து மொத்தமாக ஒரு 1,00,000 பேர் தான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறதா எங்க கூட வந்திருக்கு கைட் சொல்கிறாரு. இது வந்து நம்ம ஒரு செயின்ட் நிக்கோலாய் அப்படின்றவரால் கட்டப்பட்டதான் இந்த சர்ச்சு. இதில் பாருங்கள், இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்க இந்த ஃபயர் வந்து 24/7 த்ரூஅவுட் த இயர். இந்த ஃபயர், இந்த ஃப்ளேம் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாமா இடம். இதிலேருந்து இப்போ இந்த சர்ச்சு பாருங்கள். இது வந்து கத்தீட்ரல் அப்படின்னால உங்களுக்கு தெரியும் தானே. சர்ச்சுங்கிறது சின்னதாக உள்ளது, கத்தீட்ரல்ங்கிறது பெருசாக உள்ளது. இது வந்து ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டியால் வந்து உருவாக்கப்படுறது. இங்கே ரஷ்யாவில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆர்த்தோடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டியானிட்டி பீப்புள் தான் இருக்காங்க, மற்ற கிறிஸ்டியானிட்டி பீப்புள் கிடையாது. இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கிறிஸ்டியானிட்டி சர்ச்சுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே நிறைய பெஞ்சஸ் இருக்கும். ஆனால் இங்கே போய் பார்த்தீங்கன்னா பெஞ்சஸ் எதுவுமே இருக்காது. எல்லோரும் நின்றுட்டே தான் இங்கே வந்து ஒர்ஷிப் பண்ணணுமோ. அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டால், பீப்புள் ஆர் ஈக்குவல் டு காட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இவங்கள்ட்ட சொல்கிறாங்க. மற்ற இதிலலாம் போனீங்கன்னா நீங்கள் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு இப்போ மண்டி போட்டு மாதிரி சேர்த்து சொல்கிறாங்க. அது இல்லை. இப்போது இதில் வந்து நான் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா நிறையா சொல்லலாம், பட் அதை பற்றி நமக்கு இன்னும் நிறையா தெரியாததுனால வந்து அதிகமாக எனக்கு சொல்ல தெரியல. நான் கேட்டது வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. பாருங்கள், இதெல்லாம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். இது இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா எப்போ நிறுவப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1919லேருந்து 1921 வரைக்கும். இங்கே இந்த கல்லில் இருக்கக்கூடிய என்கிரேவ் பண்ணி வச்சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1919லேருந்து 1921. இங்கே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே வேறு ஏதோ ஒரு அப்டேட் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. ஆமாம், இதில் வந்து பார்த்திங்கன்னா 1917லேருந்து 1921 வரைக்கும் உள்ளது. ஸோ இவர் தான் நம்ம இவர் வந்து மிஸ்டர் அலி. Let's go to that. All right. worship பண்றாங்க ஒரு அதுக்கு. This is a sculpture of Admiral Makarov, one of the admirals who participated in Second World War. Admiral Makarov. Admiral. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஒரு சிலை. இது வந்து யாருடைய சிலை அப்படின்னு கேட்டால், 2ஆம் உலகப் போரில் வந்துட்டு இந்த மிலிட்டரியில் இருந்து மிகப்பெரிய ஒரு கமாண்ட் ஆஃபீஸர், அவர் வந்து அட்மிரல் மக்காரோ. அட்மிரல் மக்காரோ. பாருங்க, அவருடைய நினைவாக இவருக்கு ஒரு சிலை ஒன்று வச்சு இந்த இடத்துல பண்ணியிருக்கிறாங்க.
இவர் தான் 2ஆம் உலகப் போரில் வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருந்த ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர் அட்மிரல் மக்காரோவ். போ அதில் எப்படி இருக்காங்க பாருங்கள். இந்த கதைட்ராவில் வந்துட்டு